என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறது. அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன். நீ எல்லளவும் கூட இந்த கருப்பனின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் யார் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். என் செல்லமே, உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்தார்கள்? நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும், உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்திலே மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கிறார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி, உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் அல்லவா? எல்லாமே உன் அருகில் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அப்பா, நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ? இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாகி இருக்கிறேனே. மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அப்பனே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் செல்லமே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ என்னை மனதார நம்பிதானே என்னிடத்திலே வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கருப்பன் உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே மாறப்போகிறது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது.
என் தங்கமே, உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது. என் செல்லமே, நீ அவரை பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான். அது என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்களைத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு, உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி சொல்ல வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கி விட்டார்கள். இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தகுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கருப்பனானவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது. என் குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை. உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது. அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவினைக்கும் காரணமாகி இருக்கிறது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்கப் போகிறேன். என் தங்கமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடியப் போகிறது. இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம். நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அப்பனிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ கேட்டதை இந்த கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடத்தான் போகிறேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல், என்னுடைய வேண்டுதல் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல், என்னுடைய வேண்டுதல் இன்று பலிக்கப் போகிறது, இன்று எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது என்று எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துவிட்டு, எனக்கு எதுவும் நடக்காது, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள்தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல், நேர்மறையான எண்ணங்களோடு இந்த அப்பனின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளிலே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.